அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் லவ்லி குக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கடாய் பன்னீர். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம தனியா, சோம்பு, சீரகம், மிளகு இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதை நல்லா நம்ம வறுத்துட்டு இது கூடவே நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் கொர நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஆயில் ஊற்றி சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம தக்காளி போட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, உப்பு, இது கூடவே நம்ம சில்லி பவுடர், தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஆயிலில் நம்ம பன்னீர் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்தாச்சு. இதில் ஆயில் ஊற்றிருக்கேன். சூடானதுக்கப்புறம் இதில் வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டு நல்லா இது வதங்கட்டும். கல் உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொதி வந்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் இதை மூடி வைக்கலாம். மசாலா ஸ்மெல் போகிறது. மூடி எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம பன்னீர் பொரித்து வச்ச பன்னீரை இதில் அப்படியே நம்ம போட்டுடலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். ஃபைனலாக இதில் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். கசூரி மேத்தி போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.